அது எப்படிங்க? ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 30ஆம் தேதி சீன ராணுவ வீரர்கள் இந்தியாவின் எல்லைக்குள் வருவார்கள், அவங்க இந்தியாவினுடைய எல்லையை ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இந்திய ராணுவத்திற்கு கிடைத்தது. அதற்கு ஒரு தினத்திற்கு முன்பாகவே ரீடெப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 57,000 ராணுவ வீரர்கள் நம்ம எல்லை பகுதிகளில் பலவிதமான இடங்களில் மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு தகவல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்பவே பெரிய அளவில் பேசப்படுகிறது. அப்படின்னா இந்த தகவலை தந்தது யார்? மொசாடை பார்த்துருக்கோம், சிஐஏவை பார்த்துருக்கோம், ராவை பார்த்துருக்கோம். இவங்க எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி வேறொரு படை இந்திய இராணுவத்தில் இந்தியாவில் இருக்கிறது. SFF படை தான். அது என்ன SFF படை? நிச்சயமா இது மிகப்பெரிய ஒரு பதிவாக இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸ்பெஷல் ஃப்ரண்டயர் ஃபோர்ஸ், SFF ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பெஷல் ஃப்ரண்டயர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஃபோர்ஸ் தான் இப்போது லடாக் பகுதிகளில் இருப்பதாக பல செய்தி நாளேடுகளிலும் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். ஏன்னா இந்த SFF அப்படிங்கிற இந்த படை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? நேரடியாக இந்தியாவினுடைய பிரதமருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்படியே பார்க்க போனா ரா இருக்கு பாருங்க, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு சொல்ற ரா, நம்முடைய புலனாய்வு அமைப்பு இல்லாட்டி நம்முடைய உளவுத்துறை அப்படின்னு சொல்லலாமே, அவங்களுடைய நேரடி தொடர்பும் இந்த SFF அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறது. ஸோ இந்தியாவின் ராணுவத்தின் ஒரு பகுதி SFF கிடையாது. ராணுவம் வேற, SFF அப்படிங்கிற படை வேற. இவங்க லடாக்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அது வருவதற்கான காரணம் 2-3 தினங்களுக்கு முன்பாக ஒரு விஷயம், ஒரு கண்ணிவெடி தாக்குதல் என்பது நடைபெறுகிறது. ஒரு கண்ணிவெடி வெடிச்சிருச்சு. அந்த வெடி விபத்தில் யார் உயிரிழந்தார்கள் என்று கேட்டால் இந்த SFF படையை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர். அதன் காரணமாகத்தான் லடாக் பகுதிகளில் SFF படை வந்திருப்பதாக செய்தி ஊடகங்கள் அவங்களுடைய நியூஸை கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த SFF அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இது ஒரு புதிய பதிவாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ரா உளவு அமைப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், CIA அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இவங்க எல்லாருமே இந்த SFF அப்படிங்கிற அந்த உளவு பிரிவுக்கு இல்லாட்டி அந்த ராணுவ பிரிவுக்கு அவங்களுடைய ட்ரைனிங்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே ஒரு வியப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு காலகட்டம் இருந்தது, 19வது நூற்றாண்டு, பிரிட்டனுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய ஒரு தகராறு. யாருடா அங்க முன்னாடி வந்து நிப்பா அப்படிங்கிறது தான் த கிரேட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க, த கிரேட் கேம். சோ 19வது நூற்றாண்டில் இந்த ஒரு பிரச்சனை நடைபெறும் போது திபெத் வீரர்கள் நிறைய நபர்களை யார் ரிக்ரூட்மெண்ட் பண்ணி எடுக்கிறாங்க? இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம், இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ரிக்ரூட்மெண்ட் செய்து வேலைக்கு ஆளை எடுக்கிறார்கள். அப்படி வேலைக்கு ஆள் எடுத்த பிறகு அவங்களுக்கு பலவிதமான ட்ரைனிங் என்பது கொடுக்கப்படுகிறது. எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ட்ரைனிங் தான். ரஷ்யாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லும்போது திபெத் வீரர்கள் பெரிய பெரிய மலை குன்றுகளை ஏறக்கூடிய வலிமை மிக்க வீரர்கள். அவங்க உளவு அமைப்பிலும் சிறந்த வீரர்களாக இருந்தார்கள் என்பது வேறொரு விசேஷத்தன்மை. சீனர்களைப் போலவே அவர்களுடைய உடல் தோற்றமும் இருக்கும் காரணத்தினால் எளிதாக சீனா, ரஷ்யா, இந்த கம்யூனிசம் இந்த ஒரு கொள்கைக்குள் அவர்களை கொண்டு சென்று விடலாம். இப்படி ஒட்டுமொத்தமா இந்த திபெத் வீரர்களுக்கு அப்போ ரொம்ப பெரிய ஒரு கிராக்கி. சோ அவங்களை எதுக்காக அனுப்புறாங்க? உளவு அமைப்புக்காக அனுப்புகிறார்கள். அதே நேரத்தில் ட்ரைனிங்கும் கொடுக்கிறாங்க. இதெல்லாம் நடைபெற்றது ஒரு காலகட்டம். ஆனா 1950 அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. இந்த 1950 நமக்கு ஒரு ஸ்பெஷல் உளவு அமைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்ற ஒரு பேச்சுவார்த்தையில் அப்போது இருந்த பிரதமர், நம்முடைய இந்திய அரசாங்கம் எல்லாருமே நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் தேவை எப்போது வந்தது? 1961 இந்த ஒரு வருடத்தில் தான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்திற்கு காரணமே நமக்கு ஒரு உளவு அமைப்பு இல்லை என்பதற்காகத்தான். சோ அந்த வருடத்திற்கு பிறகு கரெக்டா ஒரு வருடத்தில் 1962வது வருடத்தில் SFF என்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த SFF அமைப்பு எப்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி. திபெத்திலிருந்து நிறைய பேர் இந்தியா நோக்கி வருகிறார்கள். ஏன்னா திபெத்தை சீனா ஆக்கிரமிப்பு செய்கிறது. ஸோ சீனாவை எப்படியாவது எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து வந்த திபெத்திய வீரர்களை உள்ளடக்கிய ஒரு படைப்பிரிவாகத்தான் இந்த SFF பிரிவு மாற்றப்படுகிறது. திபெத்திய வீரர்கள் ஒரு 3000 நபர்களுக்கு இவங்க ட்ரைனிங் கொடுக்கறாங்க. யாரெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறாங்க? இந்திய ராணுவமும் ட்ரைனிங் கொடுக்குது, CIA அப்படிங்கிற அமைப்பும், அதாவது அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பும் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. இப்படி ட்ரைனிங் கொடுத்த பிறகு இந்த 3000 ராணுவ வீரர்களில் பல நபர்கள் சீனாவுடைய ராணுவத்திற்கே செல்கிறார்கள். சோ இப்போ நம்ம நாட்டினுடைய ராணுவ உளவமைப்பு எங்க இருக்கு? சீனாவினுடைய ராணுவத்தில் இருக்கிறது.
அங்கிருந்து கசிந்த சில செய்திகள் தான் 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் சீன வீரர்கள் இந்தியாவின் எல்லைக்குள் வருவார்கள் என்ற செய்தி. அதற்கு முன்பாகவே நம்ம பல விதத்தில் தயாராகிவிட்டோம். பல மழை குஞ்சுகளை ஸ்பெஷல் மவுண்டைன் ஃபோர்ஸ் வழியாக நாம் பிடித்து விட்டோம். இதனால் சீன வீரர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாற்றப்பட்டது. ஸோ இந்த ஸ்பெஷல் ஃப்ரண்டயர் ஃபோர்ஸ் SFF அப்படிங்கிறவங்களுக்கு எங்க தலைமையிடம் என்று கேட்டால் உத்தராகண்ட்ல தான் தலைமையிடம். இதை வேறொரு பெயரிலும் அழைக்கிறார்கள், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 22 என்பதுதான். காரணம் இருக்கிறது. இந்த பிரிவை உருவாக்கிய போது இதனுடைய தலைமையாக யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் தளபதி சுஜன் சிங் உபான் என்பவர் தான். இவர் இந்திய ராணுவத்தின் 22வது மவுண்டைன் ரெஜிமெண்டினுடைய மேஜராக இருக்கிறார். சோ இவருடைய அந்த நினைவாகத்தான் இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 22 அப்படிங்கிற ஒரு டீமாக, ஒரு அமைப்பாகவும் அறியப்படுகிறது. இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, விகாஸ் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. சோ விகாஸ் யூனிட், SFF, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 22, இது மூன்றும் ஒரே ஒரு பிரிவை தான் சுட்டி காண்பிக்கிறது. அதுதான் இந்த SFF அப்படிங்கிற அமைப்பு. நம்ம பார்த்து 1962 தான் இது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஆனா 1971 தான் இதனுடைய முக்கியமான வேலை என்பது இந்தியாவுக்கு பெரிய அளவில் உதவுகிறது. அது எப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான், இந்தியா அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கமும் பாகிஸ்தான் இருக்காங்க, இந்த பக்கமும் பாகிஸ்தான் இருக்காங்க. 1971 இந்த பக்கம் இருக்கிற பாகிஸ்தான் நாங்க பாகிஸ்தானா இருக்க விரும்பவில்லை, பங்களாதேஷ் வங்கதேசமாக மாற விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இந்த புரட்சிக்கு யார் ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுக்கறாங்க? இந்திய ராணுவம். ஆனா இந்திய ராணுவம் இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போறதுக்கு முன்னாடியே SFF படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் எங்க போயிட்டாங்க? இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு, அதாவது இப்போதைய வங்கதேசத்துக்கு போய்விட்டார்கள். அங்க போய் என்ன தெரியுமா செஞ்சாங்க? பாகிஸ்தானுடைய படைகள் இருக்கு பாருங்க, அந்த படைகள், அவர்களுடைய கம்யூனிகேஷன், அவங்களுடைய அடுத்த கட்ட திட்டம், இதை எல்லாத்தையுமே தெளிவா இந்திய ராணுவத்திற்கு உளவமைப்பாக, உளவு செய்தியாக கொடுத்து விட்டார்கள். அதன் பெயரில் தான் இங்கிருந்து சென்ற நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களை வங்கதேசத்திலிருந்து, ஈஸ்ட் பாகிஸ்தானிலிருந்து விரட்டி அடித்தார்கள். இந்த ஆபரேஷனை தான் ஆபரேஷன் ஈகிள் அப்படின்னு சொல்றாங்க. ஆபரேஷன் ஈகிள் மட்டும் கிடையாது, ஆபரேஷன் மேகதூத், ஆபரேஷன் விஜய், அதாங்க நம்ம கார்கில் யுத்தம். இப்படி பல ஆபரேஷன்ல இந்த SFF அப்படிங்கிற அமைப்பு, அந்த பிரிவு நமக்கு உதவியாக, இந்தியாவுக்கு உதவியாக இருந்திருக்கிறது. அதனால இந்த மொசாட் CIA விட ரொம்ப பெரிய ஒரு அளவிலான உளவமைப்பு அப்படின்னு சொன்னியே, அப்படின்னா இது எந்த அளவுக்கு பிரசித்தமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1968 இந்த ஒரு வருடத்தில் சீனா அணு ஆயுதத்தை சோதித்து பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு நியூஸ் கசிகிறது. ஆனா அமெரிக்காவினுடைய உளவமைப்பு CIA சொல்லிட்டாங்க, இல்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி சீனா என்ன செய்யல, அணு ஆயுதத்தை சோதித்து பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம SFF படைப்பிரிவு ஒரு சின்ன எவிடன்ஸை யாருக்கு அனுப்புறாங்க? CIAக்கு அனுப்புறாங்க. சீனாவினுடைய ராணுவம் இப்போது அணு ஆயுதத்தை சோதித்து பார்க்க தயாராகி கொண்டிருக்கிறது, இதோ அதனுடைய ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். அதன் பிறகுதான் CIA என்ன டிக்ளேர் பண்றாங்க? சீனா அணு ஆயுதத்தை சோதித்தது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றாங்க. சோ CIA விட அட்வான்ஸ்டா SFF அப்படிங்கிற அமைப்பு அங்கே இருந்திருக்கிறது. அடுத்ததா மொசாட் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, மொசாட் வீரர்கள் அவங்க எப்போதுமே உளவு அப்படிங்கிற வேலையை மட்டும்தான் செய்வார்கள். ஆனா SFF அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் உளவு வேலையும் பார்ப்பார்கள். அந்த உளவு செய்தியை வைத்து எப்படி இந்தியாவை காப்பது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப பெரிய அளவில் போர் வீரர்களாக மாறி எதிர்த்து நின்று, முன்னிலையில் நின்று இந்தியாவுக்காக போராடுவார்கள். சோ SFF அப்படிங்கிறவங்க முழுவதுமாக திபெத்தியர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த திபெத்தியர்கள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும், அவங்க இமயமலை இந்த ஏரியாலெல்லாம் இருந்து வந்ததுனால அவங்களுடைய உடல்வாகு எவ்வளவு பெரிய மலை குன்றுகளாக இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கு தேவையான உடல்வாகுவாக இருக்கிறது. ஒரு வீடியோ வந்திருக்கும், அதாவது கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக சீன ராணுவ வீரர்களும் இந்திய ராணுவ வீரர்களும் பேசிக்கொள்கிறார்கள். ரொம்ப உச்சியா இருக்கு. அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது சீன ராணுவ வீரர்கள் சுவாசிக்க முடியாம திணறுகிறார்கள். ஏன்னா சீன வீரர்கள் கொஞ்சம் குள்ளமானவர்கள். அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு இந்த மலை குன்றுகளில் ஏறின அந்த பயிற்சி எதுவுமே கிடையாது. ஆனா இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூலா நின்று அந்த வீடியோல பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த SFF படைப்பிரிவு அங்கே இருந்திருந்தது என்றால் அந்த உச்சியில் கூட அவங்களால வாலிபால் விளையாட்டை விளையாட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மலை குன்றுகள் அவங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்ததே கிடையாதாம். சோ இந்த மாதிரியான ஒரு படைப்பிரிவு எந்த நாட்டிடமும் கிடையாது. ஆனா இந்தியாவில் நேரடியா இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு படைப்பிரிவாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி SFF அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு உளவு அமைப்பாகவும் ராணுவ வீரர்களாகவும் செயல்பட்ட அமைப்பு ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பிரதமர்களை மட்டும் பாதுகாப்பதற்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. காரணம் இருக்கிறது, இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனா SFF அப்படிங்கிற அந்த அமைப்பின் வேலையை யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? SPG அப்படிங்கிற அமைப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்,
காப்பான் படத்துல சூர்யா நடிச்சிருக்கிற அதே கேரக்டர் தான். எஸ்பிஜியை பத்தி தமிழ் பொக்கிஷத்துல வேறொரு காணொளி போட்டிருக்கோம். இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா உங்களால் அது பார்க்க முடியும். ஸோ எஸ்எஃப்எஃப் எஸ்பிஜிக்கு அந்த வேலை எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு 1975 ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. இந்தியா சீனா இந்த எல்லை இருக்கு பாருங்க, இந்த எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் எல்லை பகுதிகளை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும், நீங்கள் தான் உளவமைப்பில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதமான சட்டம் தான். அன்றிலிருந்து பல சீன ராணுவ வீரர்களும் இப்போது எஸ்எஃப்எஃப் வீரர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற வீரர்கள் சீன வீரர்களை எதிர்ப்பதற்கு தரமான வீரர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்எஃப்எஃப் வீரர்களாக மாறி நிற்கிறார்கள். ஸோ எஸ்எஃப்எஃப் அப்படிங்கிறவங்க ஒரு உளவு அமைப்பு மட்டும் கிடையாது, இந்திய ராணுவத்திற்காக இந்திய நாட்டுக்காக தங்களுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய ராணுவ வீரர்களாகவும் இருக்கிறார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் மொசாட் சிஏஏ எல்லாமே கால் தூசிக்கு தான் சமம். இன்னும் அவங்க செஞ்ச ஆபரேஷன்ஸ் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நானும் இதை பத்தி ஏதாவது படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ எஸ்எஃப்எஃப் அப்படிங்கிற அமைப்பினுடைய சாகசம் என்ன, அது கூடவே நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க, அந்த ஆபரேஷன்ஸ் என்ன, ரா ஆபரேஷன்ஸும் தமிழ் பொக்கிஷம் சார்பாக பதிவு செய்யப்பட போகிறது. இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.